வரங்களின் அவசியத்தை நமக்கு போதித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தாழ்ந்துகள் பயன்படட்டும். புது வருட ஆராதனை மிகுந்த மகிழ்ச்சியுடன் முடிய கோயிலின் முன்னால் பட்டாசு சத்தம். திடீரென ஒரு பட்டாசு பச்சிளம் குழந்தை மீது விட வீறிட்டு அழுதது. சற்று நேரத்திற்குள் உடல் நீல நிறமாக அக்குழந்தை பரிதாபமாக மரித்து போனது. சபையார் துக்கத்தில் ஆழ்ந்தனர். ஆம், ஊரே அழுதது. குழந்தையின் தாய் அழுது கொண்டே ஆண்டவரிடம் முறையிட்டார்கள். மீண்டும் எனக்கு ஒரு மகனை தந்தால் அவனை உம் பணிக்கே அனுப்புவேன் என்று பொருத்தனை செய்தார்கள். அப்பொருத்தனையின் வெளிப்பாடாக பிறந்தவரே எம்.எஸ். இயேசுதாசன். வளரும் பருவத்திலே புதுமையான செயல்களை செய்தார். கல்வியில் சிறந்தார், ஆசிரியரானார். புதுமையான முறையில் புரிந்து கொள்ளும் வழியில் கற்றுக் கொடுத்தார். கவிதை பாணியில் கடகடவென கல்வியை கற்றுக்கொண்டனர் மாணவர்கள். குருத்துவ பயிற்சி பெற்று நெல்லை திருமண்டலத்தில் ஆயரானார். தாழ்த்தப்பட்ட மக்களின் பாதுகாவலனாக உற்ற நண்பராக உழைத்தார். எண்ணிருந்த வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வாலிபர்ஸ் இயக்கம் யூத் ஃபார் கிரைஸ்ட் மூலம் கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தினார். ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசும் அற்புத ஜெப வீரர். விசுவாசத்தினாலே தன் தேவைகள் அனைத்தையும் தேவனிடமிருந்து பெற்றவர். தன்னை நாடி வரும் அனைவருக்கும் நல்லதொரு ஆலோசனையாளர். பாடல்களை இயற்றுவதிலும் இசைக்கருவிகளை மீட்டுவதிலும் வேத வியாக்கியானங்கள் செய்வதிலும் சிறந்தவராய் காணப்பட்டார். இறைப்பணியை இலக்கிய சுவையோடும் இனிமையான நயத்தோடும் இன்பமான முகத்தோடும் செய்தவர். பணப்பற்று இல்லாமல் பொருள் செல்வம் தேடாமல் ஊர் போற்றும் உத்தமராய் இறைவனின் தூதுவராய் வாழ்ந்தவர் எம்.எஸ். இயேசுதாசன். இவர் ஒரு அனைத்து மக்களுக்கும் வழிகாட்டியாய் இருந்தார். அன்பரே, உங்கள் தாளந்துகளையும் திறமைகளையும் ஆண்டவரின் அர்ப்பணிக்கு பயன்படுத்துகின்றீர்களா? இனிமேலாவது செய்ய ஆசைப்படுவோம். பரலோகத்தில் அழகான நிரந்தரமான வீடு ஒன்றை என் ஆண்டவர் எனக்காக கட்டி வைத்துள்ளார் என்று விசுவாசத்தோடு முழங்கினார் எம்.எஸ். இயேசுதாசன். ஆண்டவரே, என் தாளந்துகள் அனைத்தையும் உந்தன் நாம மகிமைக்காக பயன்படுத்துவேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.